திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி மன்ற சாதாரண கூட்டம் நகரமன்ற கூட்டரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகரமன்ற திமுக தலைவர் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையேற்றார். கூட்டம் தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே நகரமன்றத்தின் 11வது வார்டு கவுன்சிலர் யாக்கூப் தனது வார்டில் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதாகவும் சாலைகள் பழுதடைந்து உள்ளதாகவும் கூறி பலமுறை நகரமன்றத்திற்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறியும் தொடர்ந்து திமுக கவுன்சிலரான தன்னை நகரமன்ற தலைவர் புறக்கணிப்பதாக நேரடியாக குற்றம் சுமத்தினார். பின்னர் கழிவுநீர் கலந்த தண்ணீர் பாட்டில் மற்றும் பழுதடைந்த சாலைகள் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டு வந்து நேரடியாக விவாதத்தில் ஈடுபட்டார். இருப்பினும் நகரமன்ற தலைவர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடவே கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்வதாக கூறி யாக்கூப் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு வெளியேறினார். திமுக நகரமன்ற தலைவராக இருக்கும் நகரமன்றத்தில் அதே திமுக கட்சி சார்ந்த தன்னை புறக்கணிப்பதாக கூறி கவுன்சிலர் கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாரத்துக்குள்ள அந்த ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் புது லைன் போட்டு நாங்கள் அமைத்து தரோம்னா அது என்ன தரோம்னா அந்த பக்கம் வந்து கழிவுநீர் காவா இருக்கிறதுனால 20/6/2023 2 வார்டுக்கு டெண்டர் விட்டாங்க. 15வது வார்டுக்கும் 11வது வார்டுக்கும் டெண்டர் வந்து 15வது வார்டில் வந்து முடிக்கப்பட்டது. என் வார்டில் வந்து காவா வந்து கட்டி முடிக்கப்படலை. அதனால் கலப்படம் தான் என்னான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா இன்ஜினியர் என்ன சொன்னாருங்கன்னா அது நான் உடனடியாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது நான் உடனடியாக பண்ணி கொடுக்குறதுனால வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாள் ஆகுது. இது வரையும் வந்து ஆணையர் காதுக்கு போயிட்டு எல்லார் காதுக்கு போயிட்டு சேர்மன் காது போய் சேர்மன் வந்து இதில் ஒத்துழைக்கவே மாட்டாங்க. எவ்வாறு புறக்கணிச்சிலே இருக்கிறாங்க சேர்மன். மாவட்ட செயலாளர் அவர்கள் 8 மாதத்துக்கு முன்னையே ஆணையருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு, பரிந்துரை லெட்டர். 5 ரோடு பரிந்துரை லெட்டர் கொடுத்தாரு. எனக்கு 2 ரோடு தான் நான் கேட்டேன். அந்த 2 ரோடுக்கும் வந்து அவர் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சேர்மன் வந்து புறக்கணிக்கிறாங்க. சேர்மன் வந்து என்னன்னே தெரியல. அவங்க வந்து ஹிட்லர் ஆட்சி நடத்துகிற மாதிரி இந்த நகராட்சி நடத்துகிறாங்க. ஒரு நாள் கூட வந்து கரெக்டான டைமுக்கு வந்து நகராட்சி வந்து எந்த டைமுக்கு வராங்க எந்த டைமுக்கு போகிறாங்கன்றது வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க வந்து அவங்கள பார்க்க முடியல. சேர்மனை வந்து இதுவரையுமே 29 மாதம் ஆகுது. சேர்மனை வந்து ஒரு நாள் கூட ஆஃபீஸ் எந்த டைமுக்கு வராங்க எந்த டைமுக்கு போகிறாங்கன்னே பார்க்க முடியலாங்க. நீங்கள் கூட வந்து பாருங்கள், எந்த டைம்னாலும் அவங்க வீட்டுக்கு போனால் 2 மணி நேரம் அது உட்காரணும். நாங்களே போனோம், கவுன்சிலரே போனால் கூட. அப்புறமா மக்களுக்கு என்ன இருக்குது, சேர்மன் ஆகி இப்போ எங்கள் திமுக கவுன்சிலரே அவங்க புறக்கணிக்கிறாங்க. இது மாதிரி பண்ணுறாங்கன்னா மக்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? நான் அதனால் வந்து இந்த கூட்டத்தை புறக்கணிச்சு நான் வெளிநடப்பு செய்கிறேன். கூட்டத்தில் இப்போ இதை பற்றி விவாதம் பண்ணீங்களா? விவாதம் பண்ணமே, இதை எடுத்துக்கிறாங்களே, விவாதம் தான் பண்ணோம். 15 நாளாக சார்.